ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசிக்கு சூப்பராக இருக்குதுங்க, வலுவாக இருக்குது. ராசிக்கு யோக பலன்கள் நாளொரு மேனி பொழுது ஒன்றுமா நடக்க போகுது. அடுத்தடுத்து நல்ல காரியம் நடக்க போகுது. நல்லா இருக்க போகிறீங்க, நல்ல ஒரு காரியம் பண்ண போகிறீங்க. கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். கடன் பட்டவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் கடன் அடைச்சிடலாம். அதுபோக வர வேண்டிய வசூலாகும். தொழில் வியாபாரத்தில் சூடு பிடிக்கும். வியாபாரம் நல்லா இருக்கும். உங்கள் ராசிக்கு ராஜயோக அதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்துல நேர்கதியில் பயணிக்கிறார். சுயசாரம் எடுத்திருக்கிறாரு. ஜனவரி 20ஆம் தேதியிலேருந்து சுயசாரம் ஒரு வருஷத்துக்கு இருக்கிறார். டிசம்பர் 31, 2026 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். அதுக்கண்டு ரேவதி நட்சத்திரத்துக்கு போகிறாரு. சூப்பர், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தடுத்து சனி பகவானுடைய பயிற்சிகளும் நல்லா தான் இருக்குது. அடுத்த பயிற்சி ஆனாலுமே 7ஆம் இடத்துல இருப்பார். கண்டகச்சனியாக இருந்தாலுமே நீசமடைவார். நேர்வழி இழந்து தான் நல்ல பலன்களை கொடுப்பார். ஸோ சனி பயிற்சி அடுத்து வருகின்ற 2030 வரைக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ சனி பயிற்சி இப்போ 2026 நடக்குது. 2026 சனி பயிற்சி ஜனவரி 20 நடக்கிறது நட்சத்திர பயிற்சி. அதாவது எப்படின்னா ஒரு நட்சத்திரம் விட்டு நட்சத்திரம் மாறுறாரு. பயிற்சினாலே என்ன, ஒரு இடத்த விட்டு ஒன்று நகல்றது. அது நட்சத்திரமாகவும் இருக்கலாம், ராசியாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ராசிக்கு 4ஆம் இடம் நல்லா இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல நாற்கர கூட்டணிகள். இன்றைக்கி 5 கிரகம் இருக்குது. சந்திரன், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 5 கிரகங்கள் இருக்கிறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் 4ஆம் இடத்துல ஸ்தானப்பலம் பட்டு திக்பலத்தில் இருக்கிறாரு. ஸோ சுக்கராதித்ய யோகம், மிருகமங்கல யோகம், புதாதித்ய யோகம், இப்படி ஒரு 3 யோகம். அதுபோக புதனும் சுக்கிரனும் சேர்ந்து ஸ்ரீபதி யோகம், லட்சுமி நாராயண யோகம், ஒரு 4-5 யோகங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்குது. சுகஸ்தானத்தில் 4 விதமான யோகங்கள் இருக்கிறதுனால சுகப்படுவீர்கள். நல்லாயிருக்கும். குடும்ப உறவு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ரொம்ப இணக்கமாக இருப்பீங்க, பாண்டிங்காக இருப்பீங்க. தாய்வழி சிறப்புகள் நல்லாயிருக்கும். தாய்வழி சொந்தங்கள் போவாங்க. தாய்வழி சீதனங்கள் கிடைக்கும். பெண்களுக்கு ரொம்ப நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ராசிக்கு 2, 7 குடைவன் 4ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். இணக்கம் நல்லாயிருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். பணப்பழக்கம் நல்லாயிருக்கும். ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. சந்தோஷப்படுவீங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். தித்திக்கும் இனிக்கும் சுவைக்கும். 10ஆம் இடம் வலுப்புறது. 10 குடைவனும் வளர்பிறை சந்திரனாக போயிட்டுருக்கிறாரு. சந்திரன் தை அமாவாசையிலேருந்து வளர்பிறை சந்திரன் தான். இன்றைக்கி பிரதமை பாட்டமை. ஸோ நல்லா இருக்கும். 10 குடைவனும் வளர்பிறை சந்திரனாக போகிறது மிகச்சிறப்பு தான். கர்மம் நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா இருக்குதுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்ன மாதிரி துலாம் ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. இந்த வீடியோ பதிவில் சனி பகவானை பற்றி பேச போகிறோம். சரியா நேர்களே? சுக்கிரன், செவ்வாய், புதனை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா சனி பகவான் ஒரு நிலையான கிரகம். 19 வருஷம் அவருடைய ஆட்சி நடக்கும். சரியா நேர்களே? உங்களுக்கெல்லாம் இப்போ சனி மகா திசை நடக்கும். உங்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் கொஞ்சம் வயசில் நடக்கும். சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு 40 வயசுக்குள்ளே நடக்கும். சித்திரை நட்சத்திரத்துக்கும் ஒரு 50 வயசுக்குள்ளே நடக்கும். ஏன்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை நடக்கும். ஸோ சனி மகா திசையை நீங்கள் கடந்து தான் போவீங்க. இந்நேரம் நல்லாயிருக்கும். சனி மகா திசை நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ரைட் நேர்களே? சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் நல்ல ஒரு அமைப்பாக கொடுப்பார். சரியா? 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது மிகச்சிறப்பு தான். நல்லா இருக்கும். பொருளாதார பலம் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். பொருளாதாரம், ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லாயிருக்கும். கையில் காசு பணம் நல்லாயிருக்கும். நல்லா செழிப்பாக இருப்பீங்க. செல்வ செழிப்போடு இருப்பீங்க. பணம் தட்டுப்பாடே இருக்காது. ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். நீங்கள் துலாம் ராசியில் பிறந்தாலும் சித்திரையோ சுவாதியோ விசாகமோ நீங்கள் குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறக்கணும். சனி பகவான் நல்லது செய்யணும்னா இந்த லக்கணத்தில் பிறக்கணும்னா ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுனம், கன்னி, மகர, கும்பம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பர் 1 பலனை கொடுப்பாரு. தனுசு மீனத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பர் 2 கொடுப்பாரு. மேசம் விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பர் 3, கடகம் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பர் 4. இந்த ஒரு ஆர்டரில் தான் பலன்கள் கொடுப்பாரு. அதனால் நீங்கள் ரிஷபம், துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? இந்த சனி மகா திசையும் இந்த 6ஆம் இடத்துல சனி பயிற்சியும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சனி பகவான் ராசி லக்கணத்துக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடத்துல இருக்கணும். உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் செக் பண்ணணும். சரியா நேர்களே? சும்மா நம்ம வீடியோ கேட்குறோம், யூடியூப்பில் கேட்குறோம் அப்படிலாம் நீங்கள் இருந்தாலுமே, வீடியோ கேட்குறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, நீங்கள் எதில் கேட்டாலும் சரி, சரியா? நீங்கள் எதில் கேட்டாலும் சரி, உங்கள் ஜனன ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ராசி துலாம் ராசினா எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறோம், அந்த லக்கணத்துக்கு கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்குது, ராசிக்கு எப்படி இருக்குது, ராசிக்கு லக்கணத்துக்கு எந்த வீட்டில் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கணும். மைண்டில் ஏற்றி வச்சுருக்கணும். அப்போ தான் இந்த பலன்கள், ராசி பலன்கள் கேட்கும்போது உங்களுக்கு அது சாதக பாதகங்கள் தெரியும். சரியா? இப்படி நம்மளை மாதிரி ஜோதிடர்கள் சொல்லும்போது உங்களுக்கு அது கிளாரிட்டியாக தெரியும். இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. தனுசில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். தனுசில் இருக்கிற சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. குரு வீட்டில் இருக்கிறாரு. நிறைவான பலன்களை கொடுப்பாரு. நீங்கள் இப்போ எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கணும் அப்படின்னா கடக லக்கணத்தில் பிறந்திருக்கணும். பொதுவாக துலாம் ராசி கடக லக்கணத்தில் பிறக்கிறது நல்ல அமைப்புங்க. ஏன்னா ஒரு கேந்திரமாக வரும்.
துலா லக்கணம் கடக லக்கணம் துலாம் ராசி 4ல் சந்திரன் இருப்பார். லக்கணாபதி 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருப்பார். அருமையான அமைப்பு, நல்லா இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கடக லக்கணம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி மகா திசை நடக்கிறது நல்லாயிருக்கும். சரியா, 7 8 கூடியவன் திசை நடந்தாலுமே ஓரளவு நல்லாயிருக்கும். ஏன்னா ராசிக்கு வந்து அவர் வந்து ராஜயோகாதிபதி வருவார், லக்கணத்துக்கு 7 8 கூடியவன் வருவார். அவர் வந்து 3 6 இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பார். சரியா, நல்ல விதமாக இருக்கும். கடக லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பார். ஆயுள் தீர்க்கம் இருக்கும், நல்லா இருப்பாங்க. சரியா, போட்டி பொறாமல் இருந்தாலுமே தொழிலை நல்லா செயல் பண்ணுவாங்க, தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ராசிக்கும் லக்கணத்துக்கும் அவர் 3 6 9 10 11 உட்காரணும். 9ஆம் இடத்துல இருந்தார்னா தகப்பனை கொஞ்சம் கெடுப்பார். சரியா, தகப்பன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். தகப்பன் வழி உறவில் சில பிரச்சனை இருக்கும். பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ பதிவில் நான் சனி பகவான் கொடுக்குற பலன்களை தீர்க்கமாக சொல்கிறேன். இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு 2027 முழுக்க நிற்கும். 2027 டிசம்பர் வரைக்கும் நிற்கும். சரியா, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. எது தகவலாம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சார் எனக்கு சனி திசையில் இந்த புத்தி நடக்குது, இதுக்கு நான் என்ன செய்யணும், பரிகாரம் என்ன, வழிபாடு என்ன, அதை சொல்லுங்கள். அதுபோக ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிலாம் கேளுங்க. எது சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் எந்த சார்பாக வீடியோ போடுறோன்னா அந்த கிரகத்தின் பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்கலாம், கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. 8807457629 நம்பருக்கு அணுகுனீங்கன்னா அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுவோம். ஓகே நேயர்களே, இப்போ சனி பகவான் வந்து பொதுவாக 3 6 9 10 11 இருக்கலாம். நான் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் சொல்லிட்டேன். இப்படி நிறைய ஜாதகங்கள் சொல்லலாம். இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம்னா எங்கே இருப்பார், மீனத்தில் இருப்பார். அதே நேரம் வந்து நீங்கள் வந்து மகர லக்கணம் பிறந்தீங்களை வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். துலாம் ராசி மகர லக்கணம் நல்ல அமைப்பு, இது ஒரு கேந்திரம், நல்ல அமைப்பு. துலாம் ராசி மகர லக்கணம், லக்கணத்துக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 6ஆம் இடம், சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்தில் சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஓகே, பலன்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா பொருளாதார பலம் நிறையா இருக்கும். நிறைய சம்பாதனை செய்வீங்க, நிறைய ஏர்னிங் பண்ணுவீங்க, டே நைட்டே வேலை வைப்பீங்க, கடின உழைப்பு பண்ணுவீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. எந்த பிரச்சனையும் ஈஸியாக விட மாட்டீங்க. ஒரு விஷயத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தவிடுபடி ஆகிக்கிட்டு அடுத்த பிரச்சனைக்கு போயிடுவீங்க. சரியா, அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. சனி பகவான் பொதுவாக வேலைக்கார கிரகம், வேலை நல்லபடியாக பண்ணுவீங்க. அடுத்து வந்து 2ஆம் தர தொழிலை கொடுப்பாரு. 2ஆம் தர தொழில் என்ன, ஒருத்தவங்க கிட்ட சப்கான்ட்ராக்ட் எடுத்து அவங்ககிட்ட ஒரு ரேட்டில் பேசி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது. அப்படி அதில் வேலை பார்த்தாலும் நீங்கள் அதில் ஒர்க்கிங் பார்ட்னராக இருப்பீங்க. அப்படி வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். ஒர்க்கிங் பார்ட்னராக போட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். தனப்பிராப்தி உண்டு, பணம் வந்துக்கிட்டே இருக்கும், சோர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், கையில் பணம் காசு கேஸ் ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும். செலவானாலும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, அதை வந்து சனி பகவான் கொடுப்பாரு. ஸோ அந்த சனி பயிற்சியில் வந்து உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். பணம் பல வகையில் குமியும், கொட்டோன்னு கொட்டும். சரியா நேர்களே, நல்லபடியாக இருக்கவங்க சிக்கனமாக இருந்துக்கோங்க, சேவிங்ஸ் பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து எளிதில் பிரச்சனை வராது, எந்த பிரச்சனையும் வராது, வந்தாலும் விரைவில் போகாது. அதனால் பிரச்சனை வராமல் கொண்டு போங்க. குறிப்பாக உத்தியோகத்தில் பிரச்சனை பண்ணாதீங்க. 6ஆம் இடம் உத்தியோகம், மாமன் வழி உறவு, இதிலெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. தேவையான அளவு சாப்பிடுங்க, தேவைக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம். குறிப்பாக 50 வயது தாண்டியவர்கள் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிணிகள் வரும். ஏன்னா குரு வீட்டில் இருக்கிறார். குருவும் வந்து இப்போ ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ மார்ச் 11 வரைக்கும் குரு வக்கர நிலையில் இருக்கிறனால கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிணிகள் வரும். ஏன்னா குரு 6 கூடியவனாலவா 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிணிகள் வரும். கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. வருவாய் யோகம் உண்டு. சரியா, வருவாய் யோகம் எப்படி இருக்கும், அரசு தொடர்பான வருவாய் யோகம் உண்டு. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அரசு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் கமிஷன் எடுத்து செய்கிறவங்க, அரசாங்கத்துக்கிட்ட சப்சிடி எடுத்து செய்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும், வருமானம் யோகம் இருக்கும். அது மாதிரி இவங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். உங்களை யாராச்சும் ஒருத்தன் வேவு பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். அதனால் எதிரிகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில நேரம் இனம் தெரியாத எதிரிகள் இருப்பாங்க, அடையாளம் தெரியாமல் உங்களை அடிப்பாங்க. அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருங்க. சரியா, ஆனால் பெருசாக பாதிப்பு இருக்காது. 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் கடனை எதிர்ப்பை சமாளிச்சிருவார். சரியா, அதனால் பெருசாக பயப்பட வேண்டாம். இருப்பினும் எதிரிகள் இருந்தாங்கன்னா அவங்க விஷயத்தில் ஒதுங்கி போயிருங்க. சரியா, அவங்கள வந்து நேருக்கு நேர் வம்புக்கு இழுக்க வேண்டாம். ஒதுங்கி போயிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சண்டை சச்சரவுகள் எதனாச்சும் வந்துகிட்டே இருக்கும். சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது 2ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா குடும்ப ரீதியாக கருத்து யுத்தம் நடக்கும். குடும்பத்தில் வந்து கருத்து யுத்தம், நான் சொல்லுறது நீ கேட்குறதா, நீ சொல்லுறது நான் கேட்குறதான்னு கருத்து யுத்தம் நடக்கும். அதாவது 2ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் என்ன, குடும்ப ஆலோசனை. குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆலோசனை பண்ணிங்கன்னா அதை எதிர்ப்பாங்க மற்றவங்க. ஆமாம், நீ என்ன சொல்லுறது, நான் என்ன கேட்குறது, வீட்டுக்குள்ளேயே நடக்கும். நீங்கள் ஒரு அப்பாவை இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிள்ளை உங்களுக்கு கேட்க மாட்டான். ஆமாப்பா பாப்பா உனக்கு ஒரு வேலை இல்லை, நீ சொல்கிறது நான் எது கேட்கணும் அப்படின்ட்டு போய்கிட்டு இருப்பான். அதனால் இந்த கருத்து யுத்தம் இருக்கும். 1ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கனால பரவாயில்ல, ஹார்ட் ஒர்க் இருக்கும். உத்தியோகத்தில் ஒரு சைன் பண்ணுவீங்க, எதுலையுமே அழுதாலும் உழுதுகிட்டு இருப்பீங்க. 2ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்குது வந்து அந்த கோணத்தில் இருக்கிறதுனால சில பிரச்சனை இருக்கும். 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம், 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்குது பிரச்சனை இல்லை. தைரிய வீரிய காரியத்தில் வெற்றி இருக்கும். தனிப்பட்ட முறையில் சைன் பண்ணுவீங்க, தொட்ட காரியம் காரிய அனுகூலம் இருக்கும். இருப்பினும் இளைய சகோதர விஷயத்திலும் சில கான்ட்ராக்ஷன் வரும்.
உடம்பிறந்த தம்பி தங்கச்சி விஷயத்தில் சில கான்ட்ராவர்ஷன் வரும். 5ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற இந்த மறுபடியும் வந்துருச்சு பார்த்தீங்களா, பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு கான்ட்ரா இருக்கும். பிள்ளைகள் வந்து ஒத்து போக மாட்டாங்க. என்னதான் சனி பகவான் பணப்புழக்கத்தை கொடுத்தாலுமே பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதான் ஒன்று பிள்ளைகள் ஒத்து போகாது, இல்லைன்னா பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒத்து போக மாட்டீங்க, அப்படி ஒரு அமைப்பில் இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இதுதான் பாயிண்ட்டு. அதிர்ஷ்டத்தினால உங்களுக்கு பண வரவு இருக்கும். 2ஆம் இடம் வந்து தனம், 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். ஸோ 5ல் வந்து 6ஆம் இடத்துல வந்து அவர் சமமாக இருக்கிறாரு. மீனத்தில் வந்து சமந்தான், பகமே கிடையாது. மீனம் வந்து குருவுடைய வீடு, குருவுக்கு கேந்திரமாக இருக்கிறார். குருவுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, உத்தியோகம் பண்ணாலும் சரி, நல்ல வருமானம் இருக்கும். அதில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் அப்படியே தூக்கி விடும். சரியா, 1000 ஒரு இடத்துல 10,000 வரும், அப்படி தூக்கி விடும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் கான்ட்ராவர்ஷன் இருக்கும், ஈகோ பிரச்சனை இருக்கும், விட்டு கொடுத்து போங்க. செலவுகள் இருக்கும். நீங்கள் வந்து ஆண் நேராக இருந்தீங்கன்னா மனைவி விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கும், பெண் நேராக இருந்தீங்கன்னா கணவன் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். பட் வந்து அது நியூட்ரல் ஆயிரும், தேவைக்கு தான் இருக்கும், செலவுகள் பெருசாகவும் இருக்காது. மற்றபடி தூரதேச அமைப்பில் லாபம் இருக்கும். வெளிநாடு வெளிமான தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். உள்ளூரில் இருக்கிறவங்களை காட்டிலும் வெளிநாடு வெளிமான தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, அதுக்காக எல்லோரும் வெளிநாடு போக முடியாது. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் தெருவில் இருந்து பக்கத்து தெருவில் ஒரு கடை வச்சுருக்கிறீங்கன்னா நல்லா லாபமாக இருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளேயே பக்கத்துலேயே கடை வச்சுருக்கிறவங்களும் நல்லா இருக்காது. நீங்கள் ஒரு தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க, வீட்டு பக்கத்தில் இருந்தீங்கன்னா அந்தளவு சிறப்பாக இருக்காது. அடுத்த தெரு, அடுத்த ஊர், அடுத்த ஏரியாவில் ஏதோ ஒரு நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு கடை வச்சுருக்கிறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்கன்னா நல்ல லாபமாக இருக்கும். அதுபோக வந்து அப்பா வழியில் யோகம் இருக்கும். சரியா, அப்பா வழி கர்மாவை எடுத்து செய்கிறவங்களும் நல்லாயிருக்கும். தகப்பன் வழி தொழிலை எடுத்து செய்கிறவங்க, பாரம்பரிய தொழிலை எடுத்து செய்கிறவங்க, தாத்தா வழி தொழில் எடுத்து செய்கிறவங்க, குடும்ப பாரம்பரிய தொழில் எடுத்து செய்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நிறையா இருக்குது. பரம்பரையாக ஒரு தொழில் செஞ்சுட்ருப்பாங்க, அது வேறு. அதுபோக வந்து அப்பா விட்டு போன பணியை எடுத்து செய்வாங்க. அப்பா கான்ட்ராக்டாக இருப்பார், கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டாக இருப்பார், மகன் எடுத்து செய்வார். அப்பா டெக்ஸ்டைல் மில் ஓனராக இருப்பார், மகன் அப்பாவுக்கு எடுத்து செய்வார். இது மாதிரி செய்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தொழிலில் நல்ல லாபம் இருக்கும், தர்ம கர்மம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே வந்து நியாயம் நீதிப்பட்டு செய்வீங்க, தர்மத்துக்கு கட்டுப்பட்டு செய்வீங்க. சரியா, பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேங்க. தொழிலில் ஒரு நேர்த்தி இருக்கும், நியாய தர்மம் பார்த்து செஞ்சுக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து லாபம் வந்து என்ன ஆகும்னா வரும், ஆனால் சில தடங்கல்கள் இருக்கும். உங்களுக்கு வர பணத்தில் வந்து சில இழுபறிகள் இருக்கும், ஆனால் வரும், பிட்டாக வரும். அந்நேரம் நீங்கள் அசந்து போயிடக்கூடாது, தளர்ந்து போயிடக்கூடாது. பணம் வருது சார், ஆனால் முழுசாக வர மாட்டேங்குது, பல்காக வர மாட்டேங்குது, அதில் கொஞ்சம் இடைஞ்சல் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, அப்படி இருக்கும். சரியா, உங்களுக்கு வந்து அதான் எதிரிகளுடைய சதி வேலைகள். எதிரிகளுடைய சதி வேலை என்னென்னா, உங்களுக்கு வர லாபத்தை வந்து தடுப்பானுங்க, ஏதோ ஒரு கட்டையை போட்டு நிப்பாட்டுவானுங்க. இதெல்லாம் நடக்கும். சரியா, நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா நடக்கும். நமக்கு வர வேண்டிய தொகையை வந்து சில பேர் தடுத்து நிப்பாட்டுவாங்க. அது மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும், அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி வந்து அலைச்சல் அதிகமாக இருக்கும். சரியா, அலைச்சல் அதிகமாக இருக்கும், சரியாக தூங்க முடியாது, கணவன் மனைவி உறவில் சரியாக ஈடுபட முடியாது, கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஆனால் எந்த அளவுக்கு அலைச்சல் இருக்கோ அந்த அளவுக்கு ஆதாயம் இருக்கும். சரியா நேர்களே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுமாதிரி யோகம் அதிகமாக இருக்கும். சரியா, யோகங்கள் இருக்கும், ராஜயோகங்கள் கிடைக்கிறத சனிபான் கொடுப்பார். ஏன்னா ராசிக்கு வந்து ராஜயோகாதிபதி, நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார். 4, 5 கூடியவன் நல்லா கொடுப்பார். சரியா, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார். எதனாச்சும் வழக்கு விவகாரங்கள் இருந்துச்சுன்னா அதில் பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். எதனாச்சும் கோர்ட்டு. அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற தொழிலாளர்கள், வேலையாட்களில் கவனமாக பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் இருக்காது. ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லாதவர்களுக்கு வேலைக்காரர்களாக தொந்தரவு இருக்கும். சரியா நேரில் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி வாழ்க்கையில் உங்கள் லைஃப்பில் வந்து வசதிகளை அதிகப்படுத்திக்கலாம், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க, ஈகை இறக்கம் கருணையாக இருப்பீங்க, தானே மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க, நல்லாயிருக்கும். அதுபோல் வளர்ப்பு பிராணிகள் பக்கத்தில் கவனமாக இருக்கணும். வளர்ப்பு பிராணிகள்லாம் என்ன, நாய் மற்ற விலங்குகள் பக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு திடீர்னு உடம்புல வந்து காய்ச்சல் வரும். சரியா, டைஃபாய்டு ஃபீவர் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, நீர் ராசியில் இருக்கிறாரு, ஜலதோஷம் பிடிக்கிறது, காய்ச்சல், உடல் தட்பவெப்பநிலை மாறுதல் இதெல்லாம் வரதுனால உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இந்த சனி மகாதிசையில் ராகு புத்தி, சனி மகாதிசையில் செவ்வாய் புத்தி நடக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும். பொதுவாக சனி திசையில் வந்து ராகு புத்தி, செவ்வாய் புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்திலாம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. இவங்களாம் கொஞ்சம் உடல் நலத்தை கவனமாக பார்த்துக்கணும். இப்போ சனி மகாதிசை நடக்கும். சரியா நேர்களை, சனி மகாதிசை வந்து 3 நட்சத்திரத்துக்குமே நடக்கும். விசாக நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் வயசுலேயே நடக்கும். சரியா, ஒரு 30 வயசுக்குள்ளே முடிஞ்சிடும். மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வயதான காலத்தில் தான் வரும், சுவாதி சித்திரைக்கெல்லாம். அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக சனி திசை நடக்கிறது, ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லை அப்படிங்கிறவங்க சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக
நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும். காக்காவுக்கு வந்து ரொட்டி பிஸ்கட் வைக்கலாம். அதுபோக கூடுதலாக வந்து வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றணும். வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இந்நேரம் நான் உங்களுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன். சரியா? ஒரு பரிகாரம் வந்து நீங்கள் வீட்டிலே செய்யலாம். தினசரி செய்யணும்னு அவசியம் இல்லை. சனிக்கிழமை ஒரு நாள் செய்யலாம். சனிக்கிழமை என்ன செய்யணும்னா, பூஜை ரூமில் வந்து நம்ம பஞ்சாச்சாரம் இருக்குல்ல, பஞ்சாச்சாரம்னா என்ன, பூஜைக்குள்ள பொருட்கள், தாமரை பொருட்கள், பித்தளை பொருட்கள், அதில் அது கெண்டி இருக்கும்ல, டம்ளர் மாதிரி இருக்கும். அதில் சுத்தமான தண்ணியை ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதில் வேப்பிலை போடுங்க. வேப்பிலை, கருவேப்பிலை இலை. வேப்பிலை வந்து சந்திரனுக்கு உள்ளது. சரியா? அம்மனுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. கருவேப்பிலை செவ்வாய்க்கு உள்ளது. ஸோ துலாம் ராசிக்கு வந்து சந்திரன் வந்து 10 குடையவன், கர்ம ஸ்தானாதிபதி. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கணும்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து செவ்வாய் குடும்ப வாழ்க்கை, கணவன்மணி உறவு, இணக்கம், பணப்புழக்கம், 2-7 குடையவன். அதனால் அந்த சந்திரமங்கல யோகம் வந்து அந்த கருவேப்பிலையும் வேப்பிலையும் போடுறதில் கிடைக்கும். அந்த கிண்டியில் தண்ணியில் வந்து கருவேப்பிலை வேப்பிலை போடணும். சும்மா ஒரு 100 ml ஊற்றினா போதும். சரியா? ஒரு 50 to 100 ml ஊற்றினா போதும். அதில் வேப்பிலை ஒரு 2, கருவேப்பிலை 2, விபூதி, மஞ்சள், குங்குமம் போடணும். விபூதி வந்து சிவனுக்கு. சரியா? சிவனுக்காக போடுறோம் விபூதி. அடுத்து மஞ்சள் குரு பகவானுக்கு. அடுத்து குங்குமம் கொஞ்சம் சரியா இத்தினோண்டு எடுத்து அதில் போட்டுடணும், தண்ணியில் போட்டுடணும். அடுத்து பச்சை கற்பூரம் போடலாம். பன்னீர் தொளிக்கலாம். பச்சை கற்பூரம் பன்னீர் வந்து சுக்கிரனுக்கு. அப்படி பார்த்தோம்னா அதில் வந்து மிருகமங்கல யோகம், ஸ்ரீபதி யோகம், லட்சுமி நாராயண யோகம், சந்திரமங்கல யோகம், இதெல்லாமே வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். சரியா நேரில் குங்குமம் போடுறதுனால புதனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். குங்குமம்னாலே நாராயணன் தான், பெருமாள் கோயில், அதனால் குங்குமம் கொடுக்குறாங்க. ஸோ குங்குமம் போடுறது வந்து புதனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். ராசி 9, 12 கூடையோட அனுக்கிரகம் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே வந்து அதில் வந்து எல்லாமே சேரும். ஏன்னா நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு இருக்கும். இந்த நீர் தான் வந்து இந்த பூமியில் 75% இருக்குது. ஸோ அந்த நீரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு தெய்வமாக நினச்சி பூசிக்கிறோம். அதனால தான் நிறைய அந்த காலத்தில் தபசிகள், குருமார்கள் எல்லாமே அந்த கண்டியில் உள்ள தண்ணியை எடுத்து தார வைப்பாங்க. தண்ணி ஊற்றி தான் தார வைப்பாங்க. அதாவது அந்த சக்தியை கொடுக்கறது. சரியா? அந்த தாரை வார்க்கிறது வந்து நீரில் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த நீருக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. அதனால் நம்ம வீட்டிலே வந்து நம்ம இந்த பொருட்களெல்லாம் போட்டு மந்திரம் சொல்லணும். மந்திரம் சொல்லுதுன்னா என்ன மந்திரம் சொல்லலாம்? ஒவ்வொரு விநாயகர் மந்திரம் சொல்லணும். துலாம் ராசிக்கு விநாயகர் யார் சார் அப்படின்னா, நிறுத்த கணபதி அப்படின்னா அவர் நடனமாட சைஸில் இருப்பார். அந்த ஃபோட்டோ நான் நிறைய பேருக்கு அனுப்புகிறேன். வேணுங்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்பில் இதே நம்பருக்கு 8807457629. நிறுத்த கணபதி ஃபோட்டோ வாங்கிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக துலாம் ராசியில் கேது திசை நடக்கிறவங்க கும்பிடலாம். வயதானவர்களுக்கு கேது திசை நடக்கும். சனி திசை, புதன் திசை முடிது கேது திசை வயதானவர்கள் நடக்கும். அவங்களாம் அந்த 7 வருஷத்துக்கு அந்த விநாயகர் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம். அந்த படத்தை என்ன பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து ஆஞ்சநேயர் படம். துலாம் ராசிக்குன்னு ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. அந்த ஆஞ்சநேயர் படத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன். சரியா? இந்த வீடியோவில் நான் என்க்ளோஸ் பண்ணுறேன். சரியா? துலாம் ராசிக்குன்னு ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. அந்த ஆஞ்சநேயர் வந்து அந்த படத்தை எங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்புவேன். குறிப்பாக அந்த சனி மகாதிசை நடக்கிறவங்க அந்த ஆஞ்சநேயர் வீட்டில் வச்சு கும்பிடலாம். ஆஞ்சநேயர் படத்தை வச்சு கும்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி பூஜை ரூமில் வச்சுக்கணும். ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லணும். சரியா நேரில் விநாயகர் மந்திரத்தை சொல்லணும். அடுத்து ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லணும். அடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச தெய்வத்தோட மந்திரத்தை சொல்லலாம். குல தெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடலாம். பூஜை புனஸ்காரங்கிறது நம்ம விருப்பத்துக்கு உட்பட்டு தான். பிறர் வற்புறுத்தி எதையும் செய்யக்கூடாது. மனம் போன போக்களே மார்க்கம் உண்டு. தெய்வத்தை வந்து நம்ம சௌகரியத்துக்காக வழிபாடு பண்ணணும். சரியா நேரில் வற்புறுத்தி நம்ம வந்து இந்த தெய்வத்தையுமே வழிபாடு பண்ணக்கூடாது. பரிகார வழிபாட்டுக்கு செய்யலாம் வழிய, மற்றபடி இயல்பாக தான் நம்ம வந்து பூஜை புனஸ்காரத்தை கொண்டு போகணும். ஆஞ்சநேயரோட மந்திரத்தை சொல்லலாம். ஓம் ஆஞ்சநேயா போட்டி, அனுமந்தா போட்டி, வாயுபுத்திரனை போட்டி, கேசரிமேந்தனை போட்டி, ராமபக்தனை போட்டி, ராமதூதனை போட்டி, ருத்ரவதாரமை போட்டி, பஜரங்க பிள்ளையை போட்டு, மாருதியை போட்டு, அனுமந்தையா போட்டு, அஞ்சலின் புதல்வனை போட்டி, சிரஞ்சீவியை போட்டு, சஞ்சீவியை போட்டி, ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொன்னீங்களா அருமருந்தாக பார்க்கப்படுகிறது. துலாம் ராசிக்கு வந்து ஆஞ்சநேயர் மந்திரம் வந்து பொக்கிஷம். சரியா? அது வந்து மிக அருமையாக பார்க்கப்படுகிறது. ஸோ நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லி இந்த பூஜை புனஸ்காரத்தை சனிக்கிழமை பண்ணலாம். அதுபோல் சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும். குறிப்பாக சனி மகாதிசை நடக்கிறவங்க சாப்பிடாமல் இருக்கணும். அதுபோல் உங்களுக்கு குரு திசையில் சனி புத்தி, சனி திசையில் சனி புத்தி, புதன் திசையில் சனி புத்தி, கேது திசையில் சனி புத்தி, சுக்கிர திசையில் சனி புத்தி. சுக்கிர திசையில் வயசானவங்களுக்கு வரும். சுக்கிர திசை சனி, சூரிய திசையிலலாம் சனி புத்தி நடக்கும்போது கவனமாக இருக்கணும். குறிப்பாக சூரிய தசை, சந்திர தசை வயதானவர்களுக்கு நடக்கும். துலாம் ராசியில் அவங்களாம் வந்து இந்த சனி புத்தியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஒத்துப்போகாது, சந்திரனுக்கும் சனி பகவானுக்கும் ஒத்துப்போகாது. 2 பேருமே சத்துரு. சூரியனுக்கு அறிவிக்கப்பட்ட எதிர் தான் சனி பகவான். அதனால் இந்த சூரிய திசை சனி புத்தி, சந்திர திசை சனி புத்தியெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களாம் அந்த வழிபாடு பண்ணணும். சரியா நேரில் வீட்டிலே பண்ணலாம். கோயில் உலகத்துக்கு போகாமல் வீட்டிலே உட்காந்து பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம். சரியா? சின்ன சின்ன பொருட்கள் தான்.
இந்த பொருட்கள்லாம் வீட்டிலே கிடைக்கும். கருவேப்பிலை வீட்டில் இருக்கும், வேப்பிலை வீட்டுக்கு முன்னாடி மரத்தில் இருக்கும். எடுத்து போட்டு சாமி கும்பிடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரியாக நேரில் தொடர்ந்து ஒரு 18 வாரம் செய்யுங்க, மாற்றம் இருக்கும். வாரம் சனிக்கிழமை தொடர்ந்து செய்யுங்க. தினமும் செய்யலாம். செஞ்சு முடிச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணியை வேப்ப மரத்துக்கு ஊற்றிடணும். பொதுவாக வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது வந்து சனி தோஷத்தை குறைக்கும். சனி பகவான் தோஷம் இருக்குது, ஜனன ஜாதகத்தில் சனி தோஷம் இருக்குது, திருமண தடையாக இருக்குது, புத்திர பாக்கியம் கிடைக்கல, காரிய தடையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த தோஷம் நிற்கும். சனி பகவான் ராசி லக்கணத்தில் இருந்தார்னா ஜாதகனை பதிப்பார். சரியா? குரூர எண்ணம் இருக்கும், தாழ்வு மனப்பானம் இருக்கும், குற்ற உணர்ச்சி இருக்கும், தேகாரிக்க பிரச்சனை இருக்கும், அடிக்கடி உடம்புல வந்து சளி பிடிக்கும், அசுர கோளாறு இருக்கும். 2ஆம் இடத்துல இருந்தார்னா புரதால பிரச்சனை இருக்கும். சரி, குடும்பத்தில் சண்டை சஞ்சரவு இருக்கும், பேச்சில் ஒரு நிதானம் இருக்காது, முன்னுக்கு பின் முரணாக பேசுவோம், மனசுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே பேசுவோம். ஸோ அந்த பேச்சுவார்த்தை பிரச்சனை இருக்கும். 3ஆம் இடத்துல இருந்தார்னா பிரச்சனை இல்லை. 3ஆம் இடத்துல இருந்தார்னா நமக்கு பின்னாடி பிறந்தவங்க அந்தளவு சிறப்பாக இருக்க மாட்டாங்க, ஆனால் ஜாதகருக்கு நல்லா இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா, ராசிக்கோ லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா தாயாருக்கு எடுப்பார். சரியா? வண்டி வாகனம் ஓட்ட முடியாது, வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருக்கும். பொதுவாக சனி பகவான் வந்து இயந்திரம் சம்மந்தப்பட்ட கிரகம், ஆயில் அண்டு கிரீஸ் சம்மந்தப்பட்ட கிரகம் வர்றதுனால அடிக்கடி வாகனங்கள் பழுதாகிறது, வாகனத்தில் பிரச்சனை, அதை மெயின்டெனன்ஸ் கொடுக்குறது, எஃப்சி கொடுக்குறது, இது மாதிரி காரியங்கள் வரும். 5ஆம் இடத்துல இருந்தார்னா ஆண் வாரிசு இருக்காது, ஆண் வாரிசு தடுப்பார். அப்படியே ஆம்பளை பிள்ளை இருந்தாலுமே பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கலாம். 6ஆம் இடத்துல இருக்கலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து 6ஆம் இடத்துல இருந்து 6 கூடையவன் கெட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். பரவாயில்ல, 6 கூடையவன் கெட்டு போகணும். அது ராசிநாதனும் லக்கணாபதி வளர்க்கணும். நீங்கள் ராசிக்கு தான் இப்போ பலன் சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து துலாம் ராசி, 6 கூடையவன் யார்? குரு பகவான், மீனத்து கூடையவன். சுக்கிரனை காட்டிலும் குரு வந்து கொஞ்சம் தாழ்ந்து இருக்கணும். இப்போ உங்களுக்கு குரு வளர்த்துட்டார் வச்சுக்கோங்களேன், சுக்கிரன் வீக் ஆகிட்டார். சுக்கிரன் வந்து வீக் ஆகிட்டார், குரு வளர்த்துட்டாருன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா தேகாரிக்க பிரச்சனை இருக்கும், உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கும். குரு வளர்க்கக்கூடாது. துலாம் ராசியில் பிறந்தவர்கள் குரு வளர்க்கக்கூடாது. ராசியை வேணால் குரு பார்க்கலாம், ராசிநாதனை பார்க்கலாம். ஆனால் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருந்தார்னா கொஞ்சம் உங்களோட செயல்பாட்டில் வெளி பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். சரியா? லக்கண ரீதியாகவும் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி 6 கூடையவன் வளர்க்கக்கூடாது. அதெல்லாம் வந்து ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு சிலதை மட்டும் வகைப்படுத்துகிறேன். லக்கணம் தெரிஞ்சவங்க ஜனன ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். மேச லக்கணத்துக்கு புதன் வளர்க்கக்கூடாது, அது செவ்வாயை காட்டிலும் வளர்க்கக்கூடாது. மேச லக்கணாதிபதி யார்? செவ்வாய் லக்கணாதிபதியை காட்டிலும் 6 கூடையவன் வளர்க்கக்கூடாது. ரிஷப லக்கணத்துக்கு யார் வளர்க்கக்கூடாது? சுக்கிரை வளர்க்கக்கூடாது. அவர் தான் லக்கணாதிபதியும் வருவார். ஸோ ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரை வந்து நார்மலாக இருக்கணும். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் வளர்க்கக்கூடாது. கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வளர்க்கக்கூடாது. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வளர்க்கக்கூடாது. கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வளர்க்கக்கூடாது. துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வளர்க்கக்கூடாது. விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய் வளர்க்கக்கூடாது. அவர் தான் லக்கணாதிபதியும் வருவார், ஆனாலும் அவர் நியூட்ரலாக இருக்கணும். லக்கணத்தில் இருந்துட்டார் வச்சுக்கோங்களேன், உடலாக இருக்க பிரச்சனை வந்துடும். தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரை வளர்க்கக்கூடாது. மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் வளர்க்கக்கூடாது. கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சந்திரன் வளர்க்கக்கூடாது. மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் வளர்க்கக்கூடாது. ஸோ உடல் ஆரோக்கிய பிரச்சனை, கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, இதெல்லாம் வந்து 6ஆம் இடம் தான். இந்த 6ஆம் இடம் 6 கூடையவன் வந்து லக்கணாபதியை காட்டிலே வளர்த்துட்டாங்கன்னா இவங்களுக்கு 3ல் ஏதோ ஒன்று இருக்கும். ஒன்று கடன் பிரச்சனை இருக்கும், இல்லைனா உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், இல்லைனா எதிரிலான பிரச்சனை இருக்கும். இதில் உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து சனி பகவான். லக்கணாபதியை காட்டிலும் சனி பகவான் வளர்த்துட்டாருன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனை வந்துடும். செவ்வாய் வளர்த்துட்டா எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. சரியா? அப்புறம் வந்து நோய்க்கும் சனி பகவான் தான், கடனுக்கும் நோய்க்கும் சனி பகவான் தான், எதிரிகளுக்கு செவ்வாய் பகவான். ஸோ இதெல்லாம் வந்து வேத ஜோதிடத்தில் இருக்குது. வேத ஜோதிடத்தில் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஜாதகத்தை பார்த்தா சொல்லிக்கலாம். நீங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணிக்கலாம். சரியா நேர்களே? நீங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் துலாம் ராசி மேச லக்கணம்னா சுக்கிரன் ராசியாதிபதி, லக்கணத்துக்கு வந்து செவ்வாய் வளர்க்கணும். சரியா? செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். அவர் வந்து ஸ்தான பலம் பட்டு நல்ல நிலைமையில் இருந்தார்னா ஒரு நல்லா இருக்கும். செவ்வாய் தாழ்ந்து போய் புதன் வளர்த்துட்டாரு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. ஏன்னா ராசிக்கு 12 கூடையவன், லக்கணத்துக்கு 6 கூடையவன். வாழ்நாள் முழுக்க பிரச்சனை தான். இவங்க தான் கடன் வாங்குவாங்க, அதிகமாக செலவு பண்ணுவாங்க, விரயம் அதிகமாக இருக்கும். சரி, எவ்வளோ தான் உத்தியோகம் பண்ணாலும் லாபம் இருக்காது, இவங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த அமைப்பின்படி தான் பலன்கள் நடக்கும். இந்த ராசி பலன் கேட்குறது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். ஸோ இப்போ எதுக்கு நான் அந்த 6ஆம் இடத்தை வச்சு பேசுகிறேன்னா, 6ஆம் இடங்கிறது வந்து ஒரு அசுப சாணம். அதில் வந்து நல்ல அமைப்பே இல்லை, 3மே கெடுதல் தான். கடன் நோய் எதிரி தான் இருக்குது. அதில் நல்ல அமைப்பு எதுனா உத்தியோகம் தான். உத்தியோகம் நல்லா இருக்கும். 6ஆம் இடம் வளர்த்தவங்க வந்து உத்தியோகம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடமையே கண்ணானார் அப்படின்னு சொன்ன மாதிரி உத்தியோக புள்ளியாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உத்தியோக அமைப்பை கொடுப்பாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எப்படி இருந்தாலுமே 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து துலாம் ராசிக்கு வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு, பணப்புழக்கத்தை கொடுப்பாரு, வருமானத்தை கொடுப்பாரு,
வளத்தை கொடுப்பாரு, நலத்தை கொடுப்பாரு, நல்லா இருக்கும். சரியா? ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஜனன ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலைமையை பார்த்துக்கிட்டு அதுக்கு உண்டான காரியத்தை பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து இப்போ நல்ல ஒரு பழங்க வழக்கங்களை கொடுப்பாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க. மாதத்தில் ஒரு நாள் கற்பனைசாமியை கும்பிடுங்க. கற்பனைசாமி கோயிலுக்கு போங்க. செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை இரவு 8 to 9 போய் கற்பனைசாமி கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். கையில் கருப்பு கயிறு கட்டிக்கலாம். அதனால் தப்பு கிடையாது. சரியா? அது குறிப்பாக சனி மகாதிசி நடக்கிறவங்க கட்டிக்கலாம். அந்த 19 வருஷத்துக்கு கையில் கருப்பு கயிறு கட்டிக்கலாம். ஆண்கள் வலது கையில் கட்டிக்கலாம், பெண்கள் இடது கையில் கட்டிக்கலாம். குரு திசை நடக்கிறவங்க மஞ்சள் கயிறு கட்டிக்கலாம். கேது திசை நடக்கிறவங்க கேது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுக்குண்டான கயிறை கட்டணும். சரியா? அது வந்து ஜாதகத்தில் பார்த்து தான் சொல்ல முடியும். ஏன்னா கேதுக்குன்னு கயிறு கிடையாது, அவருக்குன்னு வீடு கிடையாது. அவர் எந்த வீட்டை ஒட்டி இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு உண்டான ராசி அதிபதி கயிறை தான் கட்ட முடியும். சுக்கிர திசை நடக்கிறவங்க வெள்ளை கயிறு கட்டிக்கலாம். சரியா? வெள்ளி மோதிரம் போட்டுக்கலாம். இந்த வெள்ளி மோதிரத்தை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கட்டிகிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் அந்த வீடியோ நல்லா பார்த்துருக்குறாங்க. அனைவருக்கும் நன்றி. இருந்தாலும் இந்த வீடியோவில் அந்த வெள்ளி மோதிரத்தை எந்த விரலில் போடலான்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுறேன். நிறைய பேர் சந்தேகம் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்க லக்கணம் தெரியல சார், எனக்கு சித்திரை நட்சத்திரம் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மோதிர விரலில் போடுங்க. சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க எனக்கு நட்சத்திரம் தான் சார் தெரியும், லக்கணம் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நடுவரில் போடுங்க. விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க சார் எனக்கு லக்கணம் தெரியாது, ராசி தான் தெரியும் அப்படிங்கிறவங்க ஆள்காட்டி விரலில் போடுங்க. லக்கணம் தெரிஞ்சவங்க அதுக்கு மேலே நீங்கள் போடலாம். அந்த தகவல் வேணால் என்கிட்ட கேளுங்க. சார் நான் வந்து சுவாதி நட்சத்திரம், ரிஷப லக்கணம், ராசி வந்து துலாம் ராசி தான், நான் எந்த விரலில் போடலான்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவேன். வெள்ளி மோதிரம்னு போடணும் அபிப்பிராயம் இருக்கிறவங்க லக்கணம் தெரிஞ்சவங்க லக்கணத்தை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து போடுவேன். அதுபோல் அந்த லக்கணாதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து துலாம் ராசி மேச லக்கணம், செவ்வாய் தான் லக்கணாதிபதி. சரியா? லக்கணாதிபதி வந்து எங்கே இருக்கிறாரு? 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். லக்கணாதிபதி 3ஆம் வீட்டில் உபசேன ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கலாம். அப்போ எங்கே இருக்கிறாரு? மிதுனத்தில் இருக்கிறாரு. அந்த தகவலையும் சொல்லலாம். சார் நான் வந்து மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், சுவாதி நட்சத்திரம், செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கிறாரு, நான் எந்த விரலில் போடலான்னா கூடுதலாக சொல்லுவேன். நான் எனக்கு வந்து தெளிவு பிறக்கும். முதல்ல நீங்கள் கேட்குற கேள்வியில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கிளாரிட்டியாக கேட்டிங்கன்னா நான் வந்து துல்லியமாக பதில் சொல்லுவேன். சரியா? அது எல்லாராலையும் முடியாது, சில பேரால் தான் முடியும். ஸோ விஷயம் தெரிஞ்சவங்க கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். வெள்ளி மோதிரம் போடுறது இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். சரியா? வெள்ளி மோதிரம் போடுறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் உச்சவட்டை நோக்கி போகிறாரு. சுக்கிரனாலே வெள்ளி தான், உச்சவட்டை நோக்கி போகிறாரு. அது இப்போ வளர்பெரிய காலமாக இருக்குது. அடுத்த வரையும் நாட்களில் போடலாம். இப்போ வந்து அமாவாசை முடிஞ்சு இன்றைக்கி இப்போ பிரதமை, அடுத்து ஒரு வர பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்கும், கிட்டத்தட்ட பிப்ரவரி 2nd வீக் வரைக்கும் சந்திரன் நல்ல பலங்கள் இருப்பார். உங்கள் ராசிக்கு வர்ற வரைக்கும் நல்ல பலங்களை கொடுப்பார். சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த தகவலாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க 880774567629. அதுமாதிரி இந்த இமேஜ் கேட்குறவங்க, இந்த ஆஞ்சநேயர் படம், விநாயகர் படம், மற்ற எந்த படம் நான் என்ன சொன்னேனோ அந்த படம் கேட்குறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணுறேன். நேயர்களே, வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கட்டும். இந்த நட்சத்திர பயிற்சி, சனி பகவான் மாறுகிற நட்சத்திர பயிற்சி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுயசாரத்துக்கு போகிறாரு, சுயம்ப வேலை பார்ப்பார். சரியா? நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்து வருகிற குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கிற குரு பயிற்சி சூப்பராக இருக்கும். ராசிக்கு வந்து அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்தாலுமே, குரு வந்தாலுமே சனி பகவானை பார்ப்பார். நல்லாயிருக்கும். 4-5 கூட பார்க்குறதுனால சுகப்படுவீர்கள், அதிர்ஷ்டப்படுவீர்கள். நல்லாயிருக்கும். வருகிற ஜூன் மாதத்துக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும். சரியா? முன்னேற்றமான பலங்கள்லாம் கூடுதலாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன் துலாம் ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நிலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.